ஊர்காவல் படையினரின் பணி நிரந்தர கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் மாநிலம் தழுவிய ஒப்பாரி போராட்டம் நடத்தப்படும் என்று இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் எச்சரித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவரும் இந்திய உணவுக் கழக ஆலோசனைக் குழு தலைவருமான சூசையார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னை சேலம் மெயின் ரோட்டில் உள்ள குப்பை கிடங்கில் குப்பைகளோடு சேர்ந்து மழைநீரும் தேங்கியிருப்பதால் நிலத்தடி நீர் பாழடைவதாக குறிப்பிட்டார். நிலத்தடி நீரை பாதுகாக்கும் வகையில் குப்பை கிடங்கை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஊர்காவல் படையினருக்கு தேவையான பணி நிரந்தரம் மற்றும் சரியான ஊதியத்தை நிரந்தரப்படுத்துமாறு பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் கூறினார். தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் ஒப்பாரி வைக்கும் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். 2022 செப்டம்பர் மாதம் 2023 ஆகஸ்ட் மாதம்னு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த ஊர்காவல் படை வீரர்களுக்காக அவங்களை நிரந்தரம் பண்ணணும், வேலை வாய்ப்பு உறுதி செய்யணும், முறையான சம்பளம் வழங்கணும். மற்ற மாநிலங்களை விட ஒரு கொடூரமான நிலையில, மோசமான நிலையில அவர்கள் நடத்தப்படுறாங்க. அரசு செவி சாய்க்கவில்லைன்னா மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சந்திக்கிற மாதிரியான இந்த போராட்டம் ஏற்படும். ஏனென்றா எல்லா இடங்களிலும் ஒப்பாரி போராட்டம், இந்த அரசுக்கு எதிரான ஒப்பாரி போராட்டங்களை எல்லா இடங்களிலும் தமிழகம் முழுவதும் ஒரு விழிப்புணர்வு போராட்டத்தை தொடங்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.